இப்படி இருக்காங்க. அதான் தினைக்கும் புதுசு புதுசாக டிசைனாக எப்படி சமைச்சு போட முடியும்? இன்னைக்கு ரசம் வைப்போம், நாளைக்கு புளிக்குழம்பு வைப்போம், நாளான்றைக்கு சாம்பார் சாதம் வைப்போம். இதை தவிர நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? அப்படியே பண்ணணுன்னாலும் அவங்களுக்கான ஷெப்பை கூட்டிகிட்டு வரணும். அப்போனா தான் அவங்க நினச்ச மாதிரி தான் செஞ்சு சாப்பிட முடியும். அதானே, நம்மளும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டாலும் என்ன இது செஞ்சுருக்கீங்க, என்ன அது செஞ்சுருக்கீங்க, என்ன இது செஞ்சுருக்கலாமே, ஏன் அது செய்யலன்னு கேட்க வேண்டியது. எனக்கு வர கோபத்துக்கு வெறும் புளியை கரைச்சி அவங்க தட்டில் சாப்பிடுங்கன்னு ஊற்றணும். அதை திருப்பி நம்ம மூஞ்சியில் ஊற்றிட்டாலும் ஊற்றிடுவாங்க. அத்தை, என் கை சும்மா இருக்குமா? வேலைக்கு போயிட்டா அவங்க சொல்கிறதான் கேட்கணுமா? அவங்க சொல்கிறதான் செய்யணும், அவங்க சொல்கிறதான் சமைக்கணுமா? மருமகளே, நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ உன் அம்மா வீட்டுக்கு போ. நம்ம 2 பேரும் போய் நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். இவங்க இங்கே நினைச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கட்டும். ஆமாத்தா, அதுவும் கரெக்ட் தான். நம்ம வீட்டில் போய் நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம். இங்கே இவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இவங்க பிடிச்சதை சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போகட்டும், வரட்டும், நமக்கு என்ன? அப்போனா தான் இவங்களுக்கான நம்ம அருமை புரியும். இப்போ நம்ம ஊருக்கு போனாலும் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போங்கன்னா அத்தை சொல்லுவாங்க. சொல்லி தான் பார்க்கட்டுமே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. என்ன அத்தை, உப்புமா பண்ணுவீங்களா? உப்புமாவே ரொம்ப மோசமாக செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். அத்தை, நம்ம பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அத்தை. அப்புறம்